எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகான தமிழக அரசியல் நிகழ்வுகளை சற்று நுணுக்கமாக பார்க்கும்போது மாற்று கட்சியினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று கூடுவது, நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, பரஸ்பரம் சந்திப்பது, நலம் விசாரிப்பது போன்ற சம்பவங்கள் 90களின் தொடக்கம் வரை அரங்கேறியிருக்கிறது. அவை வரலாற்றில் புகைப்படங்களாகவும் பதிவுகளாகவும் தற்போதும் இருந்து வருகின்றன. 90களுக்கு பிறகான காலகட்டத்தில் பரஸ்பரம் அரசியல் கட்சியினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அரிதாகிவிட்டன. இது தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை நீண்டிருந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அனைத்து கட்சியினரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் போன்றவற்றில் சந்திப்பது என்பது மிக இயல்பான ஒன்றாக மாறி வந்திருக்கிறது. அதன் உச்சமாக காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலன் பாதிக்கப்பட்டு இருந்தபோது அவரை சந்திப்பதற்கு இருதுருவ அரசியலில் எதிர்துருவமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சென்று சந்தித்தது ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. இதற்கு முன்பு பல்வேறு உதாரணங்கள் இருந்தாலும் அதன் நீட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை அவரது உடல்நலன் குறித்து விசாரிப்பதற்காக அதிமுகவினுடைய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சென்று வந்திருக்கிறார்கள். இருதுருவ அரசியலில் இது போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்ட நலம் விசாரிப்புகள் ஒரு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வருகிறதா, இந்த புதிய கலாச்சாரம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பன போன்ற விவாதங்கள் இன்று மதியம் முதலே எழுந்து வந்திருந்தது. ஆனால் இந்த விவாதங்கள் அரங்கேறக்கூடிய அதே தருணத்தில் சற்று முன்பாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நடக்கக்கூடாத நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. திரு கருணாநிதி அவர்களை நலம் விசாரிக்க சென்ற மதிமுக பொதுச் செயலாளருக்கு அங்கிருந்த ஒரு சில திமுகவினர் தெரிவித்த எதிர்ப்பின் காரணமாக அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஸ்டாலின் கண்டனமும் வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் இதுபோன்ற சம்பவங்களால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புமா, அல்லது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க அரசியல் கட்சியினரும் அரசியல் தொண்டர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கோவை செல்வராஜ் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைகிறார்கள். இவர்கள் அனைவரையும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு ஷியாம், நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், மீண்டும் அதை ஒரு முறை சொல்ல வேண்டியதில்லை. இந்த தலைப்பு குறித்து விவாதிக்கலாம் அப்படின்னு மதியம் முடிவு செய்திருந்தோம். அதுக்கான தயாரிப்பு பணிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சற்று முன்பு ஸ்டுடியோக்கு வர்றதுக்கு முன்பு நடந்திருக்க ஒரு சம்பவத்தை நீக்கிவிட்டு இந்த விவாதத்தை நடத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாளில் 2 சம்பவங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாளில் அரசியல் பண்பாடு, அதற்கு நேர் எதிர்பதம், இந்த மாதிரியாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நீங்கள் சரியாக சொன்னது போல் 90, 95 வரைக்கும் கூட இது அரசியல் பண்பாடோடு தான் இருந்தது. அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது காமராஜர் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அண்ணா அவர்கள் வெளிநாடு சென்று சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இது வரலாற்றிலே இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், 84 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் நேரடியாக வந்தார்கள். அதற்காகவே தனி விமானத்தை ஆம்புலன்ஸாகவே மாற்றி அனுப்பினார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாதது இருந்தபோதும் அனைவரும் பார்த்தார்கள். பிறகு அவரது மரணத்தின் போதும் அனைவருமே பார்த்து செய்திகள் விடுத்தார்கள், மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதற்கு முன்னால் நிலைமை எப்படி இருந்தது என்றால், இருதுருவ அரசியலிலே ஒரு எதிர்ப்பு ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேலை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருந்தது. நமக்கு ஆதரவு ஓட்டு வங்கியை நாம் இயல்பாக தக்க வைத்துக் கொள்கிறோம். எதிர்ப்பு ஓட்டு வங்கி என்றால் இருதுருவ அரசியலே எது எதிர்துருவமோ அதற்கு எதிர்ப்பான ஓட்டு. இந்த ஓட்டு வங்கியை தக்க வைக்கும் போது அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு உணர்வாகவே மாறிவிட்டது. இதுதான் உண்மை. இந்த உதாரணமாக எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டால், கருணாநிதி அவர்கள் தீய சக்தி என்று சொல்லிதான் அந்த கட்சி வளர்க்கப்பட்டது. அதில் நாம் எந்த சந்தேகமும் பட வேண்டாம், அதுதான் வரலாறு. ஆக தீய சக்தியை எதிர்க்க வேண்டும் என்றால் இயல்பாக அந்த சக்தி சார்ந்த எல்லாவற்றையுமே எதிர்க்க வேண்டும் என்பதாகத்தான் தொண்டர்கள் பொருள் கொண்டார்கள். ஆனால் இப்போது தமிழக அரசியலிலே எம்ஜிஆர் என்ற அந்த ஆளுமை இல்லை, ஜெயலலிதா என்ற அந்த ஆளுமை இல்லை. அப்படி இல்லாது இருக்கும்போது இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உடல்நலம் சரியில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆட்சியின் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் போய் விசாரிக்க போகிறார்கள். ஒரு பெரிய வினோதத்தை நான் கவனித்தேன். திரு கருணாநிதி அவர்கள் என்றுதான் சொல்வார்கள் அதிமுகவிலே. முதல் தடவையாக கலைஞர் என்று சொல்வதை நான் சற்று வியப்போடு தான் பார்த்தேன். உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியிலே தான் அதை நான் பார்த்தேன். ரொம்ப வியப்பாக கூட எனக்கு இருந்தது, மகிழ்ச்சியாக கூட இருந்தது.
ஏனென்றால் சிறப்பு அடைமொழிகளை சொல்வதிலே தவறில்லை. அவர்கள் பெரியவர்கள், எவ்வளவோ தியாகங்களையும் பொறுப்புகளையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பட்டத்தை அவர்கள் பெறுவதற்கு தகுதியானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உரித்தான சிறப்பு அடைமொழியோடு நாம் அழைப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த இருதுருவ அரசியலிலே ஒரு வெறுப்புணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. சரி, எல்லாமே சுமூகமாக ஆகிறது என்று நினைக்கும் போது இன்றைக்கு இந்த நிகழ்வு. ஆனால் இது அரசியல் அநாகரிகம் என்று நான் நினைக்க மாட்டேன். என்றால் இதில் ஒரு நுண்ணரசியல் இருக்கிறது. நன்றாக பாருங்கள், ஆட்சியை பிடித்தது அதிமுக. அதிமுகவின் பிரமுகர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. மக்கள் நல கூட்டணியின் பிற பிரமுகர்கள் பார்த்தார்கள், அவர்களுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் திரு வைகோ அவர்கள் மீது மட்டும் ஏன் அந்த வெறுப்பு காட்டப்பட்டது என்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடும் என்கின்ற நிலைமையிலே ஆட்சிக்கு வராமல் தடுத்தது வைகோ தான் என்று அவர்கள், அது குறிப்பாக தொண்டர்கள் நினைக்கிறார்கள். அதிமுகவின் பி டீம் என்றே அவர்கள் வர்ணித்தும் வந்தார்கள். ஆக அந்த தொண்டர்கள் மனதிலே அந்த உணர்வு இருக்கிறது, நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை, அதற்கு காரணம் இவர்தான், இவரே இப்போது நலம் விசாரிக்க வருகிறார்களே என்று ஆத்திரப்பட்டு விட்டார்கள். இது கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் அதை சரியான முறையிலே கண்டித்திருக்கின்றார். இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காது என்று நாம் உறுதியாக நம்பலாம். இருந்தாலும் தொண்டர்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தான். இந்த இருதுருவ அரசியலிலே இயல்பாக எழுகிற ஒரு விஷயம்தான். உணர்ச்சி வசப்படுதல் இல்லை என்றால் அரசியலே இல்லை. அதை பற்றி நம்ம பேசலாம். உணர்ச்சி வசப்படுதல் என்பது எந்த எல்லைக்கு போகிறது, இந்த சென்சிட்டிவிட்டிங்கிற ஏரியா எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தொண்டனுக்கு தேவைங்கிறது நம்ம பேசலாம். திரு ரவீந்திரன், உங்கள் கட்சியினுடைய பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளினுடைய இந்த கடைசி பகுதியில் நடந்த இந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது, நான் ஏற்கனவே இதே போன்று விவாதத்தில் புதிய தலைமுறையில் நான் சொல்லியிருந்தேன், வடநாட்டில் பார்க்கப்படுகிற அந்த அரசியல் நாகரிகம் தமிழகத்தில் இருந்தது, இல்லாமல் காணாமல் போனது. கண்டிப்பாக அந்த அரசியல் நாகரிகத்தை கொண்டு வர வேண்டும், அதற்கு நான் முன்முயற்சி எடுப்பேன் என்று தளபதியார் சொல்லியிருந்தார். வெற்றி படிக்கட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் அதை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து அவர் அதை முன்னெடுத்து சென்றார். முதலமைச்சர் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தது, அஞ்சலி செலுத்தியது, முதலமைச்சரை பார்த்து விட்டு வந்தது, எல்லாமே சரியாகத்தான் போய் கொண்டிருந்தது. இந்த நமது தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பிறகு அனைத்து கட்சி தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் நேற்று இரவு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்பட எல்லா தலைவர்களுமே வந்து போனார்கள். நான் பார்த்த வரைக்கும், நான் உள்ளே இருந்ததனால், மருத்துவமனையின் அந்த இடத்தில் நான் இருந்ததனால், வந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் மரியாதையோடு வரவேற்று அவர்களை முறையாக கொண்டு சென்று மீண்டும் அவர்கள் கார் ஏறுகிற வரைக்கும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் உடன் போய் அந்த மரியாதையோடு தான் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த ஒரு சூழலில் இன்றைக்கு மாலை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கு நிகழ்ந்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது தான். அதிலே அண்ணன் ஷியாம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது போல, எதிர்துருவத்தில் இருந்து அரசியல் நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சகோதரர் தம்பித்துரை அவர்களும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் வருகிற போது எப்படி மற்ற தலைவர்களை மரியாதையோடு நடத்தி பண்பாட்டோடு அனுப்பினோமோ அப்படித்தான் அனுப்பப்பட்டது. திரு வைகோ அவர்கள் மீது இதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக தொண்டர்களுக்கு அவர் மீது இருந்த ஒருவேளை ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படி நடந்தது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அதை தெளிவாக தளபதியார் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு நான் கண்டிக்கிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சின்ன நிகழ்வால் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நாகரிகமான அரசியல் அல்லது ஒரு பண்பாட்டோடு கலந்த ஒரு கலாச்சாரத்தோடு கலந்த அரசியலை நாம் கைவிட்டு விட முடியாது. நிச்சயமாக அதை நாம் முன்னெடுத்து சொல்வோம். மக்கள் விரும்புவதைப் போல அந்த இருதுருவ அரசியல் என்பது கொள்கை ரீதியாக மட்டுமே அல்லாமல், மனிதன் சார்ந்து அல்லது தலைவர்கள் சார்ந்து அல்லாமல், அந்த கொள்கை சார்ந்தே போவோம், மீதி இடங்களிலெல்லாம் ஒன்று சேர்ந்து கைகுலுக்கி நிற்போம் என்கிற அந்த பரஸ்பர நட்புறவு நம்பிக்கையோடு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் தளபதியாரின் அறிக்கை சொல்லுகிறது என்று நான் நம்புகிறேன். திரு செல்வராஜ், இன்றைக்கு கட்சி ரீதியாக 3 இடங்கள், கட்சியின் சார்பாக, ஆட்சியின் சார்பாக திரு ஜெயக்குமார், பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்கிற நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய திருமதி சசிகலா சார்பாக சென்றோம் அப்படின்னு அந்த பேட்டியில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திரு ஷியாம் சரியா குறிப்பிட்ட போன்று திரு கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் உச்சரிப்பது, ஒரு பொது மேடையில் உச்சரிப்பதை முதன்முறையாக பார்க்கிறோம். இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? அதாவது, எங்களுடைய இதய தெய்வம் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களையும்
நல்ல பண்பாடோடு மனிதநேயத்தோடு மக்களை மதிக்கின்ற விதத்திலும் மாற்றுக் கட்சியினரும் மதிக்கின்ற விதத்திலும் ஒரு பண்பாடோடு நடக்க வேண்டும் என்று எங்களை கட்டுப்படுத்தி வழிநடத்தி சென்றார்கள். அந்த அடிப்படையில் அம்மா அவர்கள் விட்ட பணியை எங்களுடைய எதிர்காலத்தில் அம்மாவாகவே நாங்கள் மறு உருவாக பார்க்கின்ற எங்களுடைய சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் அதே அம்மா அவர்கள் காட்டிய வழியில் இன்றைக்கு பாராளுமன்றத்துடைய துணை சபாநாயகரையும் எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களையும் அனுப்பி வைத்து திமுக தலைவர் அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர்கள் சென்று சந்தித்து வந்தார்கள். இதற்கு காரணம் அம்மா அவருடைய அந்த கட்டுக்கோப்பாக அவர் எங்களை வழிநடத்திய விதம், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அம்மா அவர்கள் வழியில் எங்கள் சின்னம்மா அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இதே பாரம்பரியம் நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக மட்டுமல்ல, எப்பொழுதுமே கடைபிடிப்பது தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் கூட 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது அதற்கு முன்பாக திமுக மீது எவ்வளோ விமர்சனங்களை சொல்லியிருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்த பிறகு எந்த பழிவாங்கும் நடவடிக்கை ஈடுபடவில்லை. அதே அடிப்படையில் 1991 96 வரை முதல் முறையாக முதலமைச்சராக வந்த அம்மா அவர்கள் 6 காண்டத்தில் மக்கள் பிரச்சனை தான் பார்த்தார்கள் ஒழிய ஒரு நாளும் திமுகவை எந்த கட்சியும் பழிவாங்குகின்ற அரசு நடவடிக்கையாக இறங்கவில்லை. ஆனால் 96 2001 வரை திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 28 வழக்குகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது போட்டு அவர்களை பழிவாங்குகிற நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டார்கள் ஒழிய அரசு நடத்தவில்லை. அதனால் அப்படிப்பட்ட செயல்பாடு ஒரு நாளும் அம்மா அவர்கள் செல்லவில்லை என்பதை நான் சொல்லுவேன். இப்பதான் விஷயங்கள் மாறி இருக்கணும். நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைப்பதை எப்படி பார்ப்பது? இதுதான் அரசியல் இல்லையா? நீங்க ஒரு அரசியல் ஆளுங்கட்சியாக வரும்போது வழக்கு போடுறது, வழக்கு சந்திப்பது, இது அரசியல். இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மனிதநேயத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம். அதில் எந்த கருத்து வேறும் கிடையாது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 75 நாள் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஒரு சின்ன இதுவும் கூட இல்லாமல் எல்லோரும் இணைய முகத்தோடு அவர்களை வரவேற்று அழைத்து சென்று உட்கார வைத்து பேசி மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் மருத்துவமனை மருத்துவர்களும் அவர்களிடத்திலே அம்மா அவர்கள் உடல்நிலையை பற்றி சொல்லி அனுப்பினார்கள். அதே அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களோடு மூத்த தலைவர்கள்லாம் வந்தார்கள். அவர்களும் அதே மாதிரி அழைத்து சென்று பேசி வெளியிலே கொண்டு கார் ஏற்றி அனுப்புகிறவரை செய்தோம். அந்த அடிப்படையில் ஒரு நாளும் நாங்கள் தவறவும் மாட்டோம், என்றைக்கும் தவற மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், அண்ணன் செல்வராஜ் அவர்கள் சொன்னதில் பெரும்பாலான கருத்துக்களில் நான் உடன்படுகிறேன். ஒரே ஒரு கருத்தில் மட்டும் நான் மாறுபடுகிறேன். பழிவாங்க வேண்டும் என்று தலைவர் எதையும் செய்யவில்லை. ஒன்றை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். முதலில் ஊழல் வழக்கை மறைந்த ஜெயலலிதா அம்மையார் மீது கவர்னர் சென்னாரெட்டியிடம் அனுமதி வாங்கி வழக்கை பதிவு செய்தவர் திரு சுப்பிரமணிய சாமி என்பதை நான் பதிவு செய்கிறேன். அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கிறோம். அந்த அரசியலுக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா மாற்றத்தை நோக்கி பேசும்போது பழிவாங்கும் அரசியலில் நாம் இல்லை. சரி, அதுக்கான மறுப்பாக நீங்க சொன்னதாக பதிவு செய்வோம். திரு ஷியாம் அவர்களிடம் கேட்ட கேள்விதான் மறுபடியும் முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்பப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு இன்றைய சம்பவம் நடந்திருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் வடநாட்டு அரசியலை இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட சந்திப்புகளுக்கு மட்டுமே பேசுகிறோம். ஆனால் அது வேற ஒரு சிக்கலும் வடநாட்டு அரசியலில் இருக்குது. இது போன்ற ஒப்பீடுகள், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, இப்போ வடநாட்டுக்கு நம்ம திரும்பி பார்த்தா, நம்ம அப்படி அண்ணாந்து பார்க்க வேண்டியதில்லை, திரும்பி பார்த்தா அங்கே என்ன நடந்தது நேற்று என்று நாம் எல்லாம் அறிவோம். அதாவது வருமான வரித்துறையினுடைய அந்த புலனாய்வுத்துறை உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வங்கிகள் போடுற காசுக்கு வந்து புலனாய்வு வராது என்ற ஒரு கருத்து கூட நேற்று தெரிவிச்சிருக்காங்க. வருமான வரி கிடையாதுங்கிறது முன்னாடி இருக்கிற ஒரு சரத்து. எல்லா கட்சிகளும் ஒன்றிருந்து இருந்தால் என்னென்ன நடக்கும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபம் தானே என்றுதான். அதை பற்றி ஒரு கட்சி கூட இதுவரை தன்னுடைய கணக்கை வெளியிடவோ இல்லை அதை பற்றி எங்களுக்கு இந்த சலுகையே வேண்டாம், நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து 20,000 கீழே இருக்கிற கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறோன்னு சொல்ல. எல்லாரும் ஒன்றாக இருந்தால், அதாவது அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருந்தால் என்னென்ன சாதிக்க முடியும், அரசியல் கட்சிகளுக்கு தங்களுக்கு என்னென்ன சாதிக்க முடியும் என்று டெல்லியிலிருந்து இப்போ பாடம் நேற்று வந்து விட்டது. ஆனால் இங்கே இருக்கும் பிரச்சனை இதுதான். அதாவது ஷாம் சார் சொன்ன ஒரே ஒரு கருத்து தான் எனக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அதாவது காவேரி மருத்துவமனையில் அந்த கீழே இருக்கிறவங்க, நம்மளுக்கு வந்து ரோட்டுக்கு அந்த அப்பால் நமக்கு அனுமதி கிடையாது. அப்போ கீழே நிற்கிறவங்க யார்? இது சாதாரண தொண்டனா, அடிப்படை தொண்டனா, கன்னியாகுமரியிலிருந்து வந்த தொண்டனா, இல்லை திருச்சியில் வந்த தொண்டனாங்கிறத கிடையாது. இது வந்து தென் சென்னையிலிருந்து வந்த தொண்டன் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறான்.
ஒன்றும் இல்லை, அங்கே வரும் நபர்களை வந்து அழைத்து கொண்டு, அதே போல் தலைமை கழகத்திலிருந்து வருவாங்க, அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு மேலே செல்வதற்காக ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு விஜில்னு கூட வச்சுக்கலாம். அப்படி நிற்கும் தொண்டன் ஏன் வைகோவை மட்டும் தாக்க வேண்டும்? வைகோவிட கரிசனமாக எவ்வளவோ EVK இளங்கோவன் உள்பட, ராகுல் காந்தி வந்து இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் தலைவர் கருணாநிதியை அலட்சியப்படுத்துறான்னு பார்த்தா ராகுல் காந்தி தான். இதுவரை சந்திக்கவே இல்லை. அது இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு வந்தபோது கூட இவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார், அந்த டைமில் கூட சந்திக்கவில்லை. அப்போ எல்லாரையும் எவ்வளவோ கடுமையாக விமர்சனங்கள், தம்பிதுரையெல்லாம் சொன்னது பார்த்தா நம்ம இங்கே டிவி ஸ்டுடியோவில் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் தம்பிதுரை யூஸ் பண்ணியிருக்காரு, ஜெயக்குமார் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன், நேரடியாக கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான தலைவர்களை விட்டு ஏன் வைகோவை தாக்குகிறார்கள் இந்த கேள்வி வருகிறது. அப்போ திமுகவுக்கு ஒரு இரட்டை தாப்பு நயம் வருதா? அதாவது வைகோங்கும் போது ஒரு ஸ்டாண்டர்டு, இல்லைனா என்னுடைய தலைவனுக்கு, இன்றைய தலைவனுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு தலைவன் வந்தால் ஒரு ஸ்டாண்டர்டு, பாக்கி இருக்கிறவங்கள ஒரு ஸ்டாண்டர்டா? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. அப்போ நான் வந்து எப்போ நாகரிகமாக நடந்து கொள்வேன் என்றால், எனக்கு பிடித்த அந்த டைமில் மட்டும் நான் நாகரிகமாக நடந்து கொள்வேன். இல்லைன்னா நான் வந்து இல்லைல்ல அது வந்து ஏதோ தொண்டன் செஞ்சு விட்டான், அவன் வந்து அறியாதவன் படிக்காதவன் அப்படின்னு தொண்டன் மேலே பழி போடலாமா? இதுதான் கேள்வியே. திரு ரவீந்திரன், இதில் அண்ணன் வந்து ஏதோ பூடாகரமாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது இன்றைய தலைவர் நேற்று, என்றைக்கும் எங்கள் தலைவர் கலைஞர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. எல்லா தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். நான் நேற்று இரவு நான் இருந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எந்த தலைவருக்கும் கூடுதல் மரியாதையோ குறைந்த மரியாதையோ கிடையாது. எல்லாரையும் நாங்கள் இது பண்ணோம். இந்த இடத்துல ஏதோ தவறுதலாக ஒரு சூழல் நடந்திருக்கிறது. இதில் வந்து நம்ம ஒரு அடிமட்ட தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நேரத்தில் நடந்து விட்டால் அதற்கு கொழுக்கொம்பு சீவி ஏதோ எங்கள் தொண்டர்கள் இப்படி நடந்து விட்டார்கள், அதை கண்டுகொள்ள வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை தளபதியார் கொடுத்திருந்தால் அண்ணன் பேசுவது சரி. தெளிவாக அடித்திருக்கிறார் தளபதியார். எனக்கோ தலைவர் கலைஞருக்கோ இந்த மாதிரி செயல்பாடுகள் பிடிக்காது, யார் செய்திருந்தாலும் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணன் வைக்கிற அந்த வாதம் அடிபட்டு போகிறது என்று நான் நம்புகிறேன். ஒரே ஒரு இதால, அதாவது நான் அறிந்த திமுக, கலைஞரின் திமுக இதில் ஈடுபடாது. என்னால் திருச்சி மாநாட்டில் வந்து 2006 மாநாட்டில் வைகோ வரதாக இருக்கிறார், கடைசி நேரத்தில் வராமல் இருக்கிறார். அந்த டைமில் கூட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருடைய கட் அவுட் இருக்குது, அந்த மைதானத்தில் எல்லாரோட கட் அவுட் இருக்குது. அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் அந்த கட் அவுட்டை எடுத்துருங்க, இல்லைனா அது அங்கே பிரச்சனையாகும் அப்படின்னு தலைவர் வந்து அவ்வளோ அந்த தூரத்துக்கு யோசிக்கிறாரு. அந்த திமுக தொண்டன் தான் இங்கே இருக்கிறானா? அந்த திமுக தொண்டன் வந்து 5ஆம் தேதியும் சரி 6ஆம் தேதியும் சரி அந்த கட் அவுட்டில் ஒரு கல் கூட வீசவில்லை என்றதுதான் நான் பார்த்துள்ள திமுக. அதன் பிறகு அது பாதி கழட்டின பிறகு வந்து கொஞ்சம் எமோஷனலாக இதாயிட்டாங்க, இது ஒரு உண்மைதான். ஆனால் அவருக்கு வந்து என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அது கலைஞரின் திமுக செய்துள்ளது. அது இன்றைய திமுக ஏன் செய்ய மாட்டேங்கிறதா கேள்வி. இன்றைக்கும் அது கலைஞரின் திமுக தான். அது என்ன புதிய திமுக என்பதைத்தான் நான் வெளிப்படையாக கேட்கிறேன். வைக்கிற விவாதத்தை அது வந்து அண்ணா ஆரம்பித்த திமுக, இன்றைக்கு தலைவர் கலைஞர் என்கிற காரணத்தினால் அது தலைவரின் திமுக தான். ஒரு சில நேரங்களில் இது எல்லா இடங்களிலுமே நடந்து விடுகிற விஷயங்கள். நாம் எவ்வளவுதான் கட்டுக்கோப்பாக நிறுத்தி வைத்திருந்தாலும் அதை வந்து சில நேரங்களில் நாம் தொண்டர்களை கையை பிடித்து விட முடியும். இத்தனைக்கும் இவர் வருகிறார் என்று தெரிந்து அண்ணன் TKS இளங்கோவனும் திருச்சி சிவா MP அவர்களும் வெளியே வருகிறார்கள். அதற்குள்ளே இது நடந்து முடிந்து விட்டது. உடனடியாக தொண்டர்களை அவர்கள் கட்டுப்படுத்தி விட்டு அங்கே இருந்த பத்திரிகையாளர்களிடம் அதற்கு மன்னிப்பும் கேட்டுவிட்டு தான் அவர்கள் உள்ளே சென்றார்கள். எனவே இங்கே வந்து ஒரே தலைவர் தான், தலைவர் கலைஞர் தான், அவரின் திமுக. பேசலாம், ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திருஷாம், அரசியல் கட்சி தொண்டர்களை பக்குவப்படுத்துறது, நீங்கள் தொடக்கத்தில் உணர்ச்சி வசப்படுறது இயல்பு, அதான் அரசியல் கட்சி தொண்டராக இருக்கணும், அரசியல் கலப்பணியில் உணர்ச்சி வசப்படணும், தலைவருக்காக செய்யணும், கட்சிக்காக செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அரசியலுக்கு வெளியே நடந்துட்டு இருக்கக்கூடிய காலமாட்டத்திற்கு ஏற்ப தமிழக அரசியல் கட்சி தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் சென்சிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்ன பாயிண்ட் தான், யாராவது ஒருத்தரை திருப்திப்படுத்தினா தான் நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற உணர்வு வந்து தொண்டர்களுக்கு இருக்கும். அது இயல்பு தான். அப்போ யாரை திருப்திப்படுத்தான்னு இவங்களே ஒரு கற்பனையில் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஸ்டாலினை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் வைகோவுக்கு எதிர்ப்பு காட்டப்படும். அது தவறான நினைப்பாக கூட இருக்கலாம், ஸ்டாலின் அதை விரும்பாத தன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் வந்து அப்படி வளர்க்கப்படுகிறார்கள், தலைமைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால்தான் அப்படிங்கிற மாதிரி வளர்க்கப்படுகிறார்கள். இன்னொன்று, பொதுவாக அரசியலில் வந்து விசுவாசத்திற்கு வந்து முதல் பரிசு, திறமைக்கு முதல் பரிசு என்று நான் சொல்லவே மாட்டேன். 67லிருந்து கிட்டத்தட்ட நான் இந்த அரசியலை பார்த்து வருகிறேன். 65லிருந்து மாணவர் திமுகவிலிருந்து நான் பார்த்து வருகிறேன். விசுவாசத்திற்கு வந்து எப்போதுமே முதல் இடம். நமக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அதற்காக
முதலிடம் என்று சொல்ல முடியாது. ரொம்ப அபூர்வமாக திறமையும் விசுவாசமும் கலந்து ஒருவரிடம் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்திற்கு முதலிடம் என்று வரும்போது விசுவாசத்தை நாம் காட்டியாக வேண்டுமே. கோடிஃபைடு ரிலிஜியன் எடுத்துங்க, மதங்கள், அதாவது வகுக்கப்பட்ட விதிகளின்படி இயங்குகிற மதங்கள், அங்கே வந்து விசுவாசத்தான முதலிடம். நீ விசுவாசியாக இரு அப்படித்தானே சொல்கிறாங்க. ஆக அரசியல் கட்சியிலே அதே உணர்வு தான் பிரதிபலிக்குது. அப்போ நம்ம விசுவாசத்தை எப்படி வெளிக்காட்ட? தலைவர் வாழ்க அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு வெளிக்காட்டலாம், இல்லை தலைவர் வரும்போது நம்மளும் கூடவே ஓடி போகலாம், இல்லை தலைவர் வண்டிக்கு முன்னாடி நம்ம வாகனத்தை விரட்டிக்கிட்டு போகலாம். அதோட உச்சகட்ட வெளிப்பாடு இப்போ வைகோவுக்கு நடந்திருக்குது. ராதாகிருஷ்ணன் கருத்தில் எனக்கு அந்த கருத்து உடன்பாடானது தான். இல்லை, ஒரு ஒன் மேன்ஷிப் போன்ற விஷயங்கள் இருக்குல்ல தமிழக அரசியலில், ஒட்டுமொத்த அரசியல் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் தலைவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நெருக்கடி தான். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்கு தொண்டர்கள் செஞ்சிருந்தா கூட நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, வெளியூர் பயணத்தில் இருக்கிறாரு, அறிக்கை விடுகிறாரு, அவங்க 2 எம்பிக்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு வகையான நெருக்கடி தானே. அப்போ இது ரெண்டும் டிஸ்டன்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விசுவாசிகளை வளர்க்காமல் எப்படி ஒரு அரசியல் தலைவர் வந்து வளர முடியும்? கண்டிப்பாக தனக்கு நம்பிக்கையானவர்கள் இருக்க வேண்டும், நமக்கு விசுவாசமானவர்கள் இருக்க வேண்டும். அப்போதான் நாம் வளரவும் முடியும். மேலும் ஒரு தலைமையை ஃபோக்கஸ் பண்ணி தான் அரசியல் கட்சியே இருக்குது. அவ்வளோ பெரிய அமெரிக்க ஜனநாயகத்தில் கூட ஒரு தலைமையை ஃபோக்கஸ் பண்ணி தானே ஜனநாயகம் வருது. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நமக்கு தெரியாது அந்த டீமில் வந்து இப்போ இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி டீமில் யார் யாரெல்லாம் விசுவாசிகளாக இருந்தார்கள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒரு போஸ்டிங் ஆகுதுன்னா அதோட திறமையானவர்கள் இருப்பாங்கல்ல. அப்போ அரசியல் கட்சியில் இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கிறாரா, எத்தனையோ பேர் திறமையானவர்கள் இருப்பாங்க. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்த பதவி தரப்படும். இவன் நம்மை மீறி எதுவும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு வேண்டும். அரசியலுக்கு தேவையான குணங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் வெற்றிக்கும் தேவையான குணங்கள் தான். அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சரி நம்ம இப்படியெல்லாம் செஞ்சாதான் நமக்கு வந்து அந்த போஸ்டிங் கிடைக்கும். எல்லா கட்சியிலுமே இருக்கு. இது இந்த கட்சி அந்த கட்சின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சியில் கூட இருக்கத்தான் செய்யும். இது இயல்பும் கூடத்தான். ஆனால் அந்த விசுவாசம் எல்லை மீறி போகும்போது இன்றைக்கு இருக்கிற இந்த ஊடக உலகிலே வந்து அது விரசமாக பட்டு விடுகிறது. ஏனென்றால் கேமராவுக்கு 1000 கண்கள். முன்பெல்லாம் பத்திரிகை காலத்தில் வந்து இது ஒரு வாரம் கழித்து தான் இது செய்தியாகவே வெளிவரும். அதற்குள் இந்த சூடே கூட அடங்கிவிடும். நீங்கள் இப்போது அப்போது வந்து 1000 கண்களை கொண்டு பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு கண்ணிலும் வந்து ஒரு குறை தெரிகிறது. அது இயல்பாக வந்து பெரிதாக்கப்படுகிறது. திரு ரவீந்திரன், இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்குள்ள மட்டும் நின்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு கட்சி 1949 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை இந்த கட்சி கடந்திருக்குன்னு நான் தோராயமாக ஒரு கணக்கு வைக்கிறேன். அப்போது முதல் தலைமுறையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போன்ற காலகட்டங்கள் இருந்த ஒரு திமுக தொண்டருக்கும் 2016 இவ்வளோ வளர்ந்திருக்க ஒரு கட்சியினுடைய ஒரு திமுக தொண்டருக்கும், அது வேற கட்சியாக கூட இருக்கலாமே, ஒரு பக்குவம் இல்லை ஒரு சென்சிட்டிவிட்டி என்பது தேவைப்படுதா? இன்றைய காலகட்டத்தில் அது மாறி இருக்கா, இல்லை அதே தொடர்ச்சி தான் வந்து கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கட்சியினுடைய தொண்டர்கள் பண்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஒரு அடுத்த படிநிலை, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த அடுத்த படிநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு உதாரணமாக இப்போ அதிமுகவிலையும் ஒரு சோகம் நிகழ்ந்தது. இன்றைக்கு தலைவர் வந்து கலைஞர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம 2 கட்சிகளுமே ஒருத்தர் போய் நம்ம பார்த்துட்டு வர்றோம், நலம் விசாரிச்சுட்டு வர்றோம். இது வந்து கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் சாத்தியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2 தரப்பு தொண்டர்களும் வந்து இதை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள வந்திருக்க வளர்ச்சி. அதாவது நம்ம கொள்கை ரீதியாக நாம் மோதிக்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் நீயும் நானும் இங்கே எதுவும் பங்காளி சண்டை கிடையாது என்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு சோசியல் மீடியா, அல்லது நாம் ஏற்கனவே ஜனநாயகத்தில் 4 தூண்களை வைத்திருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு 5வது தூணாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிற சோசியல் மீடியா கொஞ்சம் இதை வளர்த்தெடுத்திருக்கிறதோ என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வளர்த்தெடுத்திருக்கு நினைக்கிறீங்களா? அரசியல்ல இதுதான் நிதர்சனமான அரசியல். இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணமா நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா மறுதரப்புல இந்த போன்ற ஊடகங்கள்ல, இப்போ ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து போன்ற ஊடகங்கள்ல இது இன்னும் மோசமாகி கொண்டிருக்குன்னு சொல்றாங்களே. அரசியல் ரீதியாக எதிர் துவேஷங்கள் செய்வது, சட்டன பழிகள் சுமத்துவது, ஒன்று என்னன்னா இவர் தான் காரணம்ன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்வது. தியாகச்சமல் சார், நான் ஒன்று என்ன சொல்ல வரேன், இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளை வைத்து பார்த்தால், இப்போ தலைவரை பற்றி வரக்கூடியதோ ஃபேஸ்புக்கில் கேட்குறேன், நீங்கள் என்ன வச்சிருக்கிறேன் ஒன்றும் தாக்கியெல்லாம் வருது இல்லை, தாக்கி வரலாம். அதாவது தாக்குன்னு தாக்கி வருது இல்லை, நான் சொல்றது என்னன்னா தாக்கி வர்றதுங்கிறது வேற விஷயம்.
இல்ல தனிப்பட்ட முறையில சொம்புங்கிற வார்த்தை ரொம்ப காமனா பயன்படுத்தப்படுது Facebookல. அதாவது நீங்க வந்து அந்த Facebookஐயும் இதையும் பயன்படுத்துறவங்க தான் தொண்டர்கள் இல்ல அது நீங்க முடிவு பண்ணிடுங்க. அரசியல் பார்வையாளர் அதாவது அதுல வந்து சில பேருக்கு வந்து அதுல ஒரு சுகம் இருக்கு. யார் பேசினாலும் ஒரு கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பான். நீங்க சாக்ரட்டிஸை கொண்டு வந்து நீங்க கல்வித்துறை அமைச்சரானாலும் அதுக்கு ஒரு குறை சொல்லுவான். கன்ஃபியூஷியஸை தூக்கி கொண்டு நீங்க நிதி அமைச்சராக்கினாலும் அதுக்கு ஒரு குறை சொல்லுவான். இவங்களை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்க முடியாது. இந்த நீங்க சொல்ற இந்த ஒரு மூன்றாந்தரமான விமர்சனங்கள் வருவது யார் என்று பார்த்தால் பர்டிகுலரா ஒரு குரூப் தான் இருக்குமே தவிர இதை தாண்டி நல்லவற்றை பகிர்ந்து கொள்கிற நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல அரசியல் நம்ம அரசியல் தலைவர்களுக்கு இடையே வராதா என்பது போன்ற இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். இதுவும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு மீடியாக்களுமே பரவலாக வந்து அந்த ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நாம் எஜுகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால எனக்கு தெரிந்து தொண்டர்கள் மனதில் அது irrespective ஆஃப் த பார்ட்டிஸ் எல்லா தொண்டர்கள்ட்டையுமே தேவையில்லாத இந்த ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம், அண்ணன் சொன்னாரே விசுவாசம் இருக்க வேண்டும். எல்லா தொண்டர்களுக்கும் அவர் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாத ஒருவனை பக்கத்தில் வைக்க முடியாது. அவன் யூதாஸ் இஸ்காரியோத் ஆகிவிடுவான். ஆக விசுவாசம் என்பது எல்லோருக்கும் தேவை. ஒரு அறிவாளி அவன் அறிவார்ந்த கூற்றுகளால் தன் விசுவாசத்தை காட்ட முடியும். ஒரு களப்பணியாளன் களப்பணியாற்றுதலில் தன் விசுவாசத்தை காட்ட முடியும். எதுவும் காட்ட முடியாத ஒரு சூழலில் எப்படியாவது காட்ட வேண்டுமே என்கிற சூழலில் சில பெர்சன்டேஜ் இந்த மாதிரி வண்டி பின்னாடி ஓடுறது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு விடுவது இது இருக்கும். இதை நாம் அவ்வளவு சீக்கிரமாக தூக்கி போட்டு விட முடியாது. ஆனால் அவர்களையும் நாம் எஜுகேட் பண்ணி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனக்கு நாசக்கார விசுவாசம் அதை சொல்ல போனால் அதை விசுவாசம் என்பதை தாண்டி ஆதாயத்தை வேண்டியிருக்கு. அதாவது இப்போ விஜயசங்கர் வந்து தன்னுடைய ஃப்ரண்ட்லைனுடைய ஆசிரியர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செய்கிறார். அது வந்து இது கண்டனத்துக்குரிய விஷயம், வைகோ இன்சிடென்ட் போடுறாரு. அதுலேயே வந்து ஸ்டாலினுடைய அறிக்கை வந்த பிறகு கூட தன்னுடைய பேர்லேயே திமுக என்று இணைத்து கொண்ட அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைகோக்கு இது தேவைதான் அப்படின்ற கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த திமுக கீழே போட்டிருக்காங்கல்ல, இவங்க திமுக தானே நமக்கு எப்படி தெரியும்? இதை தயவு செய்து அண்ணன் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நம்ம தளபதியார் திமுக மதிமுக மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே அது இருக்கிறது. இல்ல என்ன சொல்றது லைவ் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தது. அதான் நான் என்ன சொல்ல வரேன், கீழே ஒருத்தன் வந்து ஒரு கட்சியை போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காகவே இது கட்சியினுடைய கோட்பாடாக அல்லது கட்சி தொண்டர்களின் நிலைப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல நான் அதை வந்து அதைத்தான் கேட்டேன். நான் பொதுப்படையாக எல்லா கட்சிக்கும் தான் கேட்டேன். நீங்க கால மாற்றம் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க தலைவர்கள் இன்னைக்கு அதுவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அந்த இதுவும் போய் சேரும். அந்த கிரெடிட் வேணும். முதல்ல ட்விட்டர்ல அறிக்கை வெளியிட்டவர் அவர் தான். ட்விட்டர்ல அறிக்கை வெளியிறது, ஃபேஸ்புக்ல அறிக்கை வெளியிறது, வாட்ஸ்அப் மூலமா பேசுறது, ஃபேஸ்புக் லைவ் சாட்ல வரதுன்னு அரசியல் கட்சிகள் பேரலா வேற ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வரக்கூடிய தொண்டர்கள், அதில் வரக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு கட்டுப்பாடுகள், இதில் இப்படி செயல்படணும் போன்ற பயிற்சிகளை வழங்குவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கிறதா? அது வழங்கி கொண்டிருக்க அதைத்தானே இன்னைக்கு தளபதியாருடைய அறிக்கை தெளிவா சொல்லுது. அதாவது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது தலைவர் கலைஞர் அவர்களுக்கோ எனக்கோ எக்காலத்திலும் உடன்பாடு அல்ல. கழகத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை அரசியல் ரீதியாக ஜனநாயக முறையில் எதிர்கொள்ளும் சக்தி மிக்க தொண்டர்கள் நிறைந்த இந்த இயக்கத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை கழக தோழர்கள் தவிர்த்து அமைதி காக்க. அப்ப என்ன அர்த்தம்? இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த கட்சியில. சம்பத் வந்து இதே மாதிரியான பிரச்சனை, இளங்கோவனோட ஃபாதர் வந்து இதே பிரச்சனை. அப்ப நாங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இங்க வந்திருக்கிறோம். அண்ணா வந்து நாகரிகமா சொன்னாரு, என்னன்னா வைரக்கடுக்கன்னு அணிஞ்சிருந்தேன், கொஞ்சம் புண்ணாயிடுச்சு, நான் கழட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். காது புண்ணாயிடுச்சு, கழட்டி வச்சிருக்கேன்னு. ஆனால் அவர் சம்பத் உண்ணாவிரதம் இருந்த பந்தலுக்கு அண்ணா போகும்போது கிட்டத்தட்ட இதே மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. இது 62 63 காலகட்டத்தோட சம்பவத்தை நான் சொல்றேன். ஆக விசுவாசத்தை காட்டுறதுக்கு நம்ம ரவீந்திரன் வந்து வேற மாதிரி சொன்னாரு. ஆனா விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதுதான் வழின்னு தான் நிறைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. திரு செல்வராஜ், அதிமுக ஒரு கட்டுப்பாடான இயக்கம் போன்ற விஷயங்கள் நீங்க இடைவேளைக்கு முன்பு சொன்னீங்க. ஆனா காலமாற்றத்திற்கு அதிமுகவும் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. இது போன்ற பயிற்சிகள் இல்லை இணையதள செயல்பாடுகள் போன்றவற்றில் அதிமுக என்ன மாதிரி நிலைப்பாட்டு எடுத்திருக்கு? அதிமுகவை பொறுத்தவரை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா அவர்கள் வழிநடத்திய விதம், நாங்கள் அத்தனை பேரும் கட்டுக்கோப்பாக செயல்படுவது, எங்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு நாளும் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக மாட்டோம். அப்படி எங்கள் வழிநடத்தப்படவில்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய மருத்துவமனையில் அம்மா இருந்த பொழுதாகட்டும், அம்மா அவர்கள் மறைந்த தினத்தில் எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கு கீழ்கடும் என்றெல்லாம் நினைத்து பார்த்தார்கள். ஒரு தொண்டனும் கூட எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை கவர்னரே பாராட்டினார். இந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்று. அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு
இராணுவ கட்டுப்பாடோடு எங்கள் தொண்டர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள், எப்பொழுதும் இருப்பார்கள். சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலும் அதேபோல் செயல்படுவோம். எங்களை பொறுத்து நான் என்னுடைய கருத்தை சொல்வது என்னவென்றால், இன்றைக்கு நடந்த சம்பவம், ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தல் நேரத்தில் வேகமாக செயல்படலாம். தேர்தல் பணியோடு கட்சி பணிகள் நடக்கின்ற பொழுது, கூட்டம் நடக்கின்ற பொழுது தன்னுடைய உணர்ச்சி வசத்தை காட்டி கூட்டங்களை அதிகமாக சேர்ப்பதற்கு செயல்படலாம். இது மருத்துவமனையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அமைதியாக அந்த இடத்தில் அவர்கள் பிடித்தவர்கள் வருவார்கள், பிடிக்காத வருவார்கள், எல்லோரும் மனிதநேயத்தோடு மருத்துவமனைக்கு வருவார்கள், பார்ப்பார்கள். தா பாண்டியன் சென்றார்கள், எல்லா கட்சியும் வராங்க. அதிமுகவிலிருந்து எங்களுடைய அம்மா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இதெல்லாம் நடைமுறை சம்பிரதாயம் போயிட்டு வர்றோம். இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்தது தப்பு. அப்படிப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையை பார்த்து இனிமேல் அப்படிப்பட்ட செயல்களில் எந்த தொண்டனும் ஈடுபடாத அளவுக்கு அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரே ஒரு மாற்று கருத்து மட்டும்தான். சட்டசபை நிகழ்வுகளை அன்றாடம் ரெக்கார்ட் செய்வார்கள். அதில் போய் பார்த்தா தலைவர் கலைஞருக்கு எதிராக, அதே போல் ஸ்டாலினுக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் அதிமுக எந்தெந்த காலத்தில் சொல்லி வந்திருக்குது. சென்ற கூட்டத்தொடரிலே கூட எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கார்கள். இது எப்படி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் எப்படி செய்ய இயலும் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னா தலைமையிலிருந்து அந்த டைரக்ஷன் வரணும். இல்லைனா சார் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி அது மாதிரி தலைமைக்கு அது பிடிக்கும் என்ற அந்த அந்த பாயிண்ட்ல தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல தான் இந்த நிகழ்வுகள் தொடராமல் இருக்க வேண்டும். தலைமையிலிருந்து கிளியரானது வேணும். ஒரே நிமிஷம், அங்கதான் நான் இன்டர்வியூ பண்ண நினைச்சேன். இதை ரெண்டு விஷயமா இதை பிரிக்கலாமா? அதாவது பாலிடிக்ஸ், அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், அவற்றுக்குள் நீங்க எதிர்கருத்து பேசுவது போன்ற விஷயங்கள், இதை தாண்டி அது ஒரு பொது வெளின்னு வரும்போது வேறு மாதிரி நடந்துக்கணுங்கிற அந்த லைன் தொண்டர்களுக்கு வகுக்கப்படணுமா, இல்லை தொண்டர்களே வகுத்து கொள்ளணுமா? இல்லை, தொண்டர்களுக்கு ஒரு நாளும் வகுக்கிறதுக்கு அவங்க ஒரு செல்ஃப் இது சென்சர்ஷிப்புங்கிறது அவர் ஒரு நாளும் அவங்க பண்ண மாட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தலைமைக்கு எப்படியாவது நம்ம அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் நம்ம ஏதாச்சும் செய்து தான் ஆகணும்ன்று. அது ஒன்றும் மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு கோயிலில் போய் அபிஷேகம் செய்கிறதா இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும், அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு ஹோர்டிங் வைக்கிறதா இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் செய்தால்தான் தலைமையினுடைய அந்த கவனிப்பை ஈர்க்க முடியும் என்றால் அதையெல்லாம் தொண்டன் செய்து கொண்டு தான் இருப்போம். இதே தான் அமைச்சரானாலும் சரி, இல்லைனா எம்எல்ஏ ஆனாலும் சரி. எம்எல்ஏ ஆன ஒருத்தர் அமைச்சராக முயற்கின்றார், அமைச்சராக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மினிஸ்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. இது தொடர்ந்து திமுக ஆனாலும் அதிமுக ஆனாலும், அது திமுக இருந்த காலத்திலே கூட தலைவர் கலைஞரை எப்படி வர்ணிக்க வேண்டும், ஜெயலலிதாவை எப்படி கொச்சையாக பேச வேண்டும் நம்ம நிரந்தரமாக பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இது அரசியல் தலைமை தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் தலைமை ரொம்ப தெளிவாக சமூக வலைத்தளங்கள் நீங்கள் இப்படி கொச்சையாக கருத்துக்களை தெரிவித்து விட்டால் உங்களுக்கு கட்சி பொறுப்பே வராது என்ற ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். அதே போல தான் இந்த மாதிரி காவேரி ஆஸ்பத்திரியில் நடந்த அந்த விதம் எங்காச்சும் நடந்துவிட்டால் அது உங்களுக்கு அந்த கட்சியிலே இடமில்லை என்று கூற வேண்டும். அப்போதான் இது முடியும். சரி, அதாவது சுருக்கமா சொல்லுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் பேசியதை பற்றி சொன்னார்கள். சட்டமன்றத்தில் அதிமுகவை பற்றி திமுக விமர்சிக்கின்ற பொழுதும் திமுக அதிமுக விமர்சிப்பதும் இரண்டு பேரும் அங்கு பேசுவது என்பது அது ஜனநாயக நடைமுறையில் பேசினார். யாரையும் கொச்சைப்படுத்தி தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. தொண்டர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். தொண்டர்களால அது வேறு இது வேறு பிரிச்சு பார்க்க முடியாது. இரண்டாவது ஒரு மொட்டை அடிக்கிறது, சாப்பிடுறது, இதெல்லாம் சொன்னாரு. மொட்டை அடிக்கிறது என்பதும் அம்மாவுக்காக அனுதாபம் தெரிவித்து அவர்களுடைய பாசத்தால் செயல்படும். இது எங்களுடைய கட்சியில் எங்களுடைய தலைவி மீது இருக்கிற பாசத்தில் நாங்கள் செய்கிறது. இதை பற்றி விமர்சிக்க வேண்டியது யாருக்கும் அதை விமர்சிக்க கூடாது. அதை விமர்சிக்கிற பொருளும் அல்ல. நேர்பட பேச விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டியது இருக்கிறது. நேரம் கடந்ததால் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. எதிர்த்து பேசிட்டு